நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஏஐடி கால்நடை கண்காட்சி, காங்கேயம் கால்நடை கண்காட்சிக்கு 2 காளைகள் கொண்டாந்துருக்காங்க. ஒண்ணு வந்து காரியில சேர்ற அருமையான காளை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மயிலை நேரத்துல சேர்ற அருமையான காளை. இது 2மே பாத்தீங்கன்னா வெள்ளகோயில் ஏரியால இருந்து தான் கொண்டாந்துருக்காங்க. 2 காளையில 2 காளைகள் கொண்டாந்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஜி வணக்கம். வணக்கம். அப்படியே உங்க 2 பேர்த்தையும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துங்க. எங்க இருந்து வர்றீங்க? என் பேர் சிவதிலீப். என் பேர் சந்தோஷ். வெள்ளவேல் வரோம். நாங்க 2 பேருமே வெள்ளவேல் தான் வரோம். இது நம்ம மாடு, இது நம்ம மாப்பிள மாடு. மாப்பிள மாடு அது. சரி, ஓகே. இந்த மாடை பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துறலாங்க. நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன பண்றீங்க? நான் படிச்சிட்டு இருக்கேன். நான் சென்னையில லா பண்ணிட்டு இருக்கேன். லா படிக்கிறீங்க? அவரு? நான் ஒர்க் முடிச்சுட்டு மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அது போக நாட்டு மாடு வளர்ப்புல இதுல தனியா ஆர்வம் வேற? ஆமா. சரி சரி சரி, ஓகே. அப்படியே இதை பாத்துறலாங்க. இது வந்து எத்தனை பல் போட்டிருக்கீங்க? இது பல்லு சேர்ந்துருச்சுங்க. 6 பல் போட்டுருச்சுங்க. இவருக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? பேர் கருப்பன். 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 சேட்டைக்காரருங்களா? அது குறும்புதான். கொஞ்சம் புது இடம் வந்தா குறும்புங்க. மத்தபடி குழந்தையாட்டங்க. மத்தபடி குழந்தையாட்டத்தான். பிரச்சனை இல்ல. ப்ரீடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரீடிங் யூஸ் பண்ணிட்டு. சரி சரி. இந்த மாதிரி காளைகள் என்ன உங்களை கனெக்ட் பண்ணிக்கலாமா இல்ல? இல்லைங்க, நம்ம சேல்ஸுக்கு எதுவும் பண்றது இல்லைங்க. ஷோக்கு தான் வளர்த்துறோம். ஷோக்கு ஆசைக்கு வளர்த்திட்டு இருக்குதுங்க. ஆசைக்கோசரம் வளர்த்துறீங்க. சரி, ஓகேங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபீட் என்னென்ன மாதிரி ஃபீட் எல்லாம்? ஃபீட் என்னங்கன்னா தட்டு, அது போக பாத்தீங்கன்னா காட்டுல மேய் விட்டுருவோம். சரிங்க. புறங்காட்டுல விட்டுறது? அத காட்டுல விட்டுறதுங்கண்ணா. கட்டி விட்டுருவோம். அது வாட்டுக்கு மேய்ஞ்சுக்கு. என்ன கள்ளப்பருப்பு கொண்டாந்து கொடுத்தோன்னே ஆள் சத்தம்? மாமா தான் பாத்துக்கிறாருங்க. அவருதான் பாத்துக்கிறாருங்க. சரி சரி. இது குழந்தையாட்டங்கண்ணா. கள்ளப்பருப்பு கொடுத்தா அது வாட்டுக்கு சாப்பிட்டு கம்முன்னு இருப்பான். சரி சரி, ஓகே. இதுக்கு அதையும் பாத்துறலாங்க. சொல்லுங்க. அஜய் வணக்கம். வணக்கம். இவருக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? இவருக்கு பேரு கருப்பன். கருப்பன். ஓவர் சேட்டையா இருப்பாரு. பயங்கரமாவே இருக்கு. பாய்ச்சல் வேற. இது வந்து எத்தனை பல் போட்டிருக்கீங்க? இது பல்லு சேர்ந்து. பல்லு சேர்ந்த காலை. ஆமா. இது எப்படி ப்ரீடிங் கோசரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கட்டுத்தரையில் நிக்கிறது. கட்டுத்தரையில் நிக்கிறதா? ப்ரீடிங்க்கு யூஸ் பண்றது அவுப்பீங்களா? இது இருக்கிற கண்டிஷனை பார்த்தா நீங்க அவுத்து பிடிப்பீங்களாங்கிறதே டவுட்டா தான் இருக்குது. பால் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் குறும்பதி. அது புது இடம் வேற. மாடு நிறைய இருக்கேட்டி மாட்டை பார்த்தோன்னே மைண்ட் மாதிரி வச்சாட்டு இருக்கு. அண்ணன் செம்ம குசில் இருக்கிறாரு. விட்டோம்னா பிச்சுக்கிட்டு போயிருவாரு. இவர் வந்து இப்படி ப்ரீடிங் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றது? அழகுக்கு மட்டும் தான் அப்படியே வளர்த்து. கட்டுத்தரையில் இருக்கு, தோட்டத்துல மேய். சரி சரி, அவ்வளவு. இப்போ கட்டுத்தரையில இருக்கும்போது என்னென்ன மாதிரி ஃபீட் எல்லாம் கொடுப்பீங்க? இது பில்லு, இலை, இந்த மாதிரி மெயினா தோட்டத்துல மேய்றது. தோட்டத்துல மேயறதுதான். சும்மா வெறும் கட்டுத்தரையில போட்டு அது நல்லா வீரியம் ஆயிடுச்சு. ஆள் விட்டா பாய்ச்சல் குணத்தோட இருப்பாரு. இருக்கு நல்லா இதா இருக்கு. நல்லா போர்ஸா இருக்கு. ஜல்லிக்கு இறக்கிருக்கீங்களா? ஒரு தடவை கொண்டு போயிருக்கேன். அண்ணனோடது. அண்ணன் உள்ள இருக்காரு. உள்ள இருக்கு. அவர் பேர் ஜெயராஜ். அவருதான் காலைக்கு சொந்தக்காரரு. அப்படிங்களா? சரி சரி. ராஜகுரு டெக்ஸ் புதுப்பேர். சரி சரி சரி, ஓகே. சரி, ரொம்ப நன்றி. இந்த ஷோ பத்தி உங்க கருத்துக்கள் அப்படி சொல்ல முடியுமா? ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க? நடந்துச்சு. அண்ணன் வந்து போயிட்டாங்க. இந்த வருஷம் நான் அண்ணன் கூட நான் வந்து. சரி, ஓகே ஓகே. அப்படியே நீங்களும் உங்க கருத்தை சொல்லிடுங்க. அடுத்துனாங்கன்னா இந்த மாதிரி எல்லா டைமும் நடத்தணும். இதை விடாம நடத்திக்கிட்டே இருக்கணும். இப்போதான் வந்து நீ வர இளைஞர்களும் ஆசைப்பட்டு காளைகள் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதை அப்படியே நடத்தினா நல்லா சந்தோஷம். நான் இதோட 2வது வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். 2வது வருஷம். போன வருஷத்துல இருந்தா வந்தோம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் காளைகள் வரத்து அதிகமா இருக்குங்களா? கண்டிப்பாங்க. காளைகள் வரத்து அதிகமா தாங்க இருக்குதா. குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு குடிச்சிட்டு போறாங்க. இதோட ரொம்ப பொடி குழந்தைகளும் கூட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா குழந்தைகளும் ஆசைப்பட்டு வாங்கி வளர்த்தனா சந்தோஷம் தான். விடாம இருந்தா சரி, அழியாம இருந்தா சரி. அழியாம மீட் எடுத்தோம்னா போதும். சரி, ஓகே. சரிங்க, தேங்க்யூ. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.